இந்த சேலையும் என்னோடய மாமியாரோட சேலை. இதையும் வந்து ஃப்ராகாக தைச்சிட்டேன். ஏன்னா இதுக்கெலாம் வந்து ப்ளவுஸ் வச்சுருந்தேனா, அதனால சாரியாக கட்டினா ரொம்ப கட்ட முடியாது அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் ஃப்ராக் மாதிரி தைச்சிட்டேன். இதுவும் வந்து என்னோடய மாமியாரோட சேலை. எல்லாம் பார்த்தா தெரியும், அப்போ உள்ள சேலை, அப்போ உள்ள பேட்டர்ன், அப்போ உள்ள மெத்தடு. ஆனால் நல்லாயிருக்கும். அதனால சரி அதுக்கு கீழே தூக்கி போடுவானே, என் மாமியார் சொல்லிட்டு இருந்துச்சு, யார்கிட்டையாவது கொடுத்துரு, நீ போட மாட்டேன், எல்லாம் நல்லா தான் இருக்குது, அப்படியே புதுசாக இருக்குது, நீ போட மாட்டேன், யார்கிட்டையாவது தூக்கி கொடுத்துரு, அவங்களாச்சும் மனசார போட்டு போகுங்கன்னு. அப்புறம் எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு, கத்த ஆரம்பிச்சிட்டேன். என்ன நினச்சிட்டு இருக்கேன், நான் போடுறதுக்குன்னு வாங்கி எடுத்தேன். இதெல்லாம் வந்து நான் போடுறதுக்காக எடுத்தது. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு 2010 என்னவோ நாங்கள் எடுத்தோம். ஒரே காமெடி தான் போங்க. இது வந்து எங்கள் அம்மா வீட்டில் எடுத்த சேலை. 2010 9 எடுத்தது. இதெல்லாம் போட மாட்டேன், போடவே இல்லை, அப்படியே வச்சுருந்தேன். ஒரு வாஷ், சிங்கிள் வாஷ் கூட பண்ணலை பாருங்கள், அப்படியே இருக்குது. நீலாம் போட மாட்டேன், எடுத்து யார்ட்டாவது கொடுத்துருந்துச்சு. நான் வந்து நோ நெவர், நான் தான் போடுவேன் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி சாரியாக டெய்லி நம்ம உடுத்த முடியாதுல்ல, அதனால் வந்து சரி ப்ளவுஸோடய சேர்த்து அட்டாச் பண்ணி ஃப்ராக் மாதிரி தைச்சிட்டேன். வேணால் வந்து முந்தானியெல்லாம் வந்து ஷாலாக அடிச்சுட்டு இருக்கிறதெல்லாம் வந்து ஃப்ராக் மாதிரி தைச்சி விட்டுட்டேன். சரி போடலான்னு. இது பார்த்திங்களா, இது ஒரிஜினல் பட்டு சேலை. இது வந்து நான் சரஸ்வதி பூந்தோட்டம் கோயிலுக்கு எடுத்து கொடுத்தது. எப்போன்னு தெரியல, மறந்துட்டேன். 2016 17 எடுத்து கொடுத்தேனான்னு தெரியல. அப்போ எடுத்தது. சாமிக்கு கட்டிகிட்டே நான் திருப்பி வாங்கிட்டேன் அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு. அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது பார்த்திங்களா, இதுவும் ஒரு சாரீ. இது ஆக்சுவலாக இது என் மாமியார் சாரீ தான். இது நான் வந்து டிசைன் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அங்கேயும் இங்கேயும் அந்த கிளிட்ரி ஒர்க்லாம் பண்ணி அது வந்து சாரீ போடவே முடியல, குத்துது என் மேலெல்லாம். நான் போட மாட்டேன், நல்லா இந்த சாரீ இப்படி ஆக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துச்சு. சரி தையிடா ட்ரெஸ்ஸை அப்படின்னு சொல்லிட்டு தைச்சிட்டேன் நான். எப்படி பார்த்திங்களா, ஐயோ இது ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும். இதோட முந்தானை வேறு செம்ம சூப்பராக இருக்கும். ஃபுல்லும் இந்த மாதிரி டிசைன் ஒர்க்காக வருமா, ரொம்ப அழகாக இருக்கும். சரின்னு சொல்லிவிட்டு ஷாலோட சேர்த்து போட்டுக்கலாம் அப்படின்ட்டு விட்டேன். அதோட சேர்த்து போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும், போட்டிருக்கிறதே தெரியாது, அவ்வளோ நல்லாயிருக்கும். இது பார்த்திங்களா, இது வந்து அந்த காலத்து சேலை. இது என் மாமியாரோட சேலை. இதுக்கும் வந்து ப்ளவுஸ் முன்னாடியே தைச்சி வச்சுருந்தேன், அதனால் வேறு வழி இல்லைன்னு இதையும் ஃப்ராக் அடித்து விட்டேன். என் மாமியார் ஆனால் திட்டுச்சு, இதெல்லாம் நீ போட மாட்டேன், இது தேவையில்லாத வேலை, இதெல்லாம் தைக்காதுன்னுச்சு. நான் தைச்சிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தைச்சிட்டேன். இந்த சாரீ ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த சாரீ என் மாமியார்கிட்ட தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் வந்து யூஸ் பண்ண மாதிரி தெரியல. இதை நான் தைக்கலை, ஏன்னா வந்து இதுக்கு நான் ப்ளவுஸும் தைக்கலையா, அதனால் நான் விட்டேன்னு நினைக்கிறேன். நான் தைக்கலை. இது